guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் சொல்லிட்டு தமிழ்ல பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. எஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ரோட் சைடுல இருக்கிறவங்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ண போறேன். ஸோ அந்த வீடியோ தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. வீட்ல இருந்து நான் கிளம்பியாச்சு. இன்னைக்கு நான் யார் கூட போயிட்டு இந்த ஃபுட் ப்ரொவைட் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ஷைலி and அவங்க அப்பா வந்து என் கூட வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ரொம்ப நாளாக கேட்டு வச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு யார் கூட போயிட்டு கொடுக்குதுன்னு தெரியல. ஸோ இன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா டைமும் அமைஞ்சுது. ஸோ இந்த ஃபுட்டு கொடுக்கறதுக்கான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ஸோ நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகி ஃபஸ்ட்டு வர அமௌண்ட்டில் வந்து நான் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நான் வேண்டியிருந்தேன். பட் அது என்னால் கொடுக்கவே முடியல. ஸோ அது அப்படியே தள்ளி போயிட்டே இருந்துச்சு. 1.5 years ஆகிடுச்சு. ஸோ நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா நான் ஏர்ன் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 95% ஏர்ன் பண்ணியாச்சு நான் இன்வெஸ்ட் பண்ண பைசாவை. என்னதான் நான் ஏர்ன் பண்ணாலும் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பைசான்றது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு ஃபீல்டுக்கு ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் தான் வந்து மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டை நம்மளால் எடுத்துக்க முடியாது. ஸோ ஷைலியும் வந்தாச்சு. நாங்கள் வந்து ஆட்டோவில் வந்து அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ ஃபுட்டு வாங்குறதுக்காக. ஸோ அந்த ஃபஸ்ட்டு அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியாது. அந்த ஒரு ரீசனால் தான் என்னால் இவ்வளோ நாள் கொடுக்க முடியல அப்படின்றத தாண்டி ஸோ கடவுள் வந்து அதுக்கு கரெக்டான டைம் வந்து இன்னும் வரல அப்படின்றத வந்து எனக்கு சொல்லிகிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபைனலி நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ அந்த கடவுளோட அருளால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து என்னால் ஃபுட் ப்ரொவைட் பண்ண முடியுது. ஸோ எனக்கு ஒரு அமௌண்ட்டுன்றதை தாண்டி அதுலேருந்து ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கடவுளோட அருள் மட்டும்தான். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1400க்கு வந்து ஒரு 10 பார்சல் வாங்கினோம். 100 rupeesக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் வாங்கினோம். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா சடனாக தான் மிராக்கலாக நடந்துச்சு. நாங்கள் 1500க்கு ஃபுட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். 15 பார்சல் வந்து குஸ்கா வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ அங்கிள் சொன்னார் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறோம். ஸோ அதனால் வந்து 10 பார்சல் பிரியாணியாக வாங்கிக்கலாம், 1400 வருது அப்படின்னு சொன்னாங்க. பேலன்ஸ் 100 rupees இருக்கே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது ஷைலி சொன்னால் வாட்டர் பாட்டில் கொடுக்கணும்ல, நீ வாட்டர் பாட்டில் வாங்கிடு அப்படின்னு சொல்லி சொன்னான். எனக்கு பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. எனக்கு வாட்டர் பாட்டில் வாங்கணுன்றது ஞாபகம் இருந்துச்சு. பட் 1500 முடியாது. 1500 ஃபுட்டு வாங்கிட்டு பேலன்ஸ் வந்து வாட்டர் பாட்டில் வாங்கலான்னு தோணுச்சு. ஆனால் எனக்கு சடனாக அந்த வாட்டர் பாட்டில்ன்ற விஷயம் வந்து ஃபுட்டு வாங்கும் போது கூட ஞாபகம் இல்லை. ஸோ ஷைலி எனக்கு சொல்லும் போது தான் 100 rupeesக்கு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு 10 வாட்டர் பாட்டில் அப்படின்னு சொல்லும் போது தான் எனக்கு வந்து ரியலைசேஷனே ஆரம்பிச்சிச்சு. ஸோ கடவுள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பிளான் பண்ணிட்டார். ஜஸ்ட்டு நம்மக்கிட்ட எக்ஸிக்யூட் பண்ணுற கீயை மட்டும் தான் நம்மக்கிட்ட கொடுக்குறாரே தவிர நம்ம வந்து எதுவும் டிசைட் பண்ணி நம்ம எதுவுமே முடிவு பண்ண முடியாது. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா சடனாக தான் வந்து நான் இந்த ஃபுட்டே வந்து நான் கொடுத்தேன். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த ஃபுட்டு கொடுக்கறது மூலயமா வந்து கிடைக்கிற எந்த புண்ணியமும் எனக்கு வேணாம். இந்த புண்ணியத்துக்காக வந்து நான் இந்த ஃபுட்டை வந்து நான் ப்ரொவைட் பண்ணலை. என்ன ரீசன் அப்படின்னா நான் எனக்கு காடை ஸ்பிரிச்சுவலாக நம்ப ஆரம்பிச்சணும். ஸோ அன்னிலேருந்து எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வந்து அருளால் கொடுத்துட்டு தான் இருக்கார். அது நான் எவ்வளோ தான் வந்து ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி நான் அந்த விஷயத்துக்கிட்ட போனாலுமே எனக்கு சேர வேண்டிய விஷயம் என்கிட்ட வந்து சேர்ந்துருது. ஸோ நான் எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்தாலும். ஸோ ஆனால் இந்த ரோட் சைடில் இருக்கிற ஒரு பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே என்ன மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க ஃபுட்டு கொடுத்துருவாங்க தான். பட் ஒரு ஃபுட்டுக்காக வந்து வெயிட் பண்ணி நிற்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம வார்த்தையால் விவரிக்க முடியாது. ஸோ அது வந்து லாட்ஸ் ஆஃப் பெயின். ஸோ ஒருத்தவங்களோட சுச்சுவேஷன், அவங்களாம் ஆஃபீஸ் போகலாமே, அவங்களாம் வேலை பார்க்கலாமே, நம்ம நிறைய சொல்லிடலாம். ஸோ நம்ம வந்து அது அந்தந்த சுச்சுவேஷனில் வந்தால் தான் நம்மளுக்கு புரியும். ஸோ உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நான் போடுறதுக்கான பிக்கஸ்ட் ரீசனாக தான். ஸோ உங்களால் வந்து எத்தனை பேருக்கு ஃபுட்டு கொடுக்க முடியும் அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து கொடுங்க. அண்ட் தென் மோர் இம்பார்ட்டன்ட், தனக்கு மிஞ்சினது தான் தானமும் தர்மமும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியில் உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை வாங்கிக்கோங்க. ஸோ இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ நான் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ எனக்குன்னு எந்த விஷயங்களையும் நான் வாங்கிக்கல, செஞ்சுக்கல. எனக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸை கூட நான் வந்து வாங்குறதுக்கு அவ்வளோ யோசிப்பேன். ஸோ ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப்ல என்னோட செல்ஃப் க்ரூமிங் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது ஒரு பாயிண்ட் ஆஃப்ல நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் நல்லா இருந்தால் தான் என் கிளைண்ட் என்கிட்ட வருவாங்க. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நல்லா உங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ கடவுள் வந்து உங்களுக்கு கொடுக்குற அலாட்மெண்ட் படி நீங்கள் யாருக்கெல்லாம் கொடுக்கணும், ஃபுட் ப்ரொவைட் பண்ணணும், எந்த நல்ல விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தாராளமாக செய்யலாம். தனக்கு மிஞ்சியது தான் தானமும் தர்மமும். இந்த கான்செப்டை நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் ரொம்பவே ஹாப்பியாக எல்லோரும் சேர்ந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணோம். ஒரு பார்சல் மட்டும் நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜுக்கு அடியில் ஒரு அங்கிள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கிள் சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து அங்கே போயிட்டோம்.
இன்றைக்கி நாங்கள் தாம்பரம் பிரிட்ஜுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணோம். ஸோ நான் பேசிகிட்டே வரும்போது எங்கே கொடுக்குறோம் அப்படின்ற விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஸோ அங்கே நிறைய பேர் ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் அங்கிள் கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ ஃபைனலி அங்கிள் சொன்ன பர்சனுக்கும் ஃபுட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்தாச்சு. ஸோ அங்கிள் ஃபுட்டு கொடுக்கும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ இங்கே பிரிட்ஜுக்கு கீழே இருக்க அங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப ரிச்சான பர்சனாக. ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸில் துபாயில் இருக்காங்களாம். அவங்க ஃபேமிலிக்காக கல்யாணமே பண்ணிக்காமல் கஷ்டப்பட்டு ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா வயசாகி இந்த மாதிரி பிரிட்ஜுக்கு கீழே வந்து தங்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃப் கேரிங் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம். எல்லாரோட வாழ்க்கையிலேருந்து நம்ம ஒரு லெசனாக எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எவ்வளோ தான் கஷ்டமான விஷயங்களை பார்த்தாலும் அதை பாஸ் பண்ணி போய் தான் ஆகணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையை வந்து பரிதாபத்துக்குரிய அளவில் தான் இருக்குது. ஸோ ஃபைனலி நம்ம வந்து கடவுளோட அருளால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்ச ஒரு ஃபுட்டை வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ ஷைலி அந்த அப்பா ஜோஷி பாப்பா எல்லாருக்கும் நம்மளுக்கு இந்த வீடியோலேருந்து நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ இன்றைக்கி ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இந்த ஃபுட் ப்ரொவைட் பண்ணது. அதே ஹாப்பினஸோட நாங்கள் வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். இன்றைக்கி நாங்கள் 10 பார்சல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ரொவைட் பண்ணோம். ஸோ இது கூடிய சீக்கிரம் 100 பார்சலாக மாறணும் அப்படின்றத நான் கடவுள்கிட்ட இந்த வீடியோவில் வந்து வேண்டிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அது சீக்கிரமாகவே நடக்கும். ஸோ அதுக்கான கெப்பாசிட்டியும் எனக்கு கடவுள் கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். அண்ட் தென் நீங்கள் வந்து உங்களை நம்புங்க. உங்களுக்கு என்ன வருமோ அதை அனலைஸ் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு நேர்மையாக நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அந்த ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை நல்ல லெவலுக்கு கொண்டு போகும். நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக நம்பிக்கை இல்லாத பர்சனாக இருந்தீங்கன்னா உங்கள் மனசாட்சி உங்களோட பாசிட்டிவிட்டி தான் வந்து உங்களுக்கு காட். ஸோ நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை நம்பி உங்களோட லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ.